ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமகாளி பாகம் 6 கேட்கலாமா? மாலை மணி 6. பஸ்ஸில் இருந்து இறங்கினாள் மகேஸ்வரி. மனது முழுக்க அளவிட முடியாத பயமும் படபடப்பும் வியாபித்திருந்தது. அங்கிருந்து அவளது ஊரான கோகிலாபுரத்திற்கு செல்வதற்கு பஸ் எதுவும் இல்லை. எப்படியும் சித்தப்பா கார் அனுப்பியிருப்பாரு. ஸ்டார்ட் இம்மிடியட்லின்னு சொல்லி தந்தி வந்திருந்துச்சே. ஐயோ, சித்திக்கு ஏதாவது விபரீதமாக இருக்குமோ? யோசித்து கொண்டே மெல்ல பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தாள். உடன் அவர்கள் வீட்டு காரான அந்த சாம்பல் நிற அம்பாசிடர் அவள் அருகே வந்து நின்றது. டிரைவர் தலையை நீட்டி எட்டி பார்த்தார். சின்னம்மா ஏறுங்க, பொட்டியை முன்னால் வச்சுட்டு பின்னால் ஏறுங்க. அண்ணே, வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லைம்மா, நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. இனி நம்ம ஊருக்கு அமோகமான செழிப்பு தான் எப்பயும். என்ன சொல்கிறார் இவர்? மேலும் குழம்பிக்கொண்டே காரின் முன்பக்க கதவை திறந்து அதில் தான் கொண்டு வந்த சூட்கேஸை வைத்தாள். பின் கதவை திறந்து கொண்டு ஏறப்போனவள் ஒரு சின்ன ஆச்சரியத்திற்கு உட்பட்டாள். உள்ளே மனோன்மணி. ஏய் மனோனு, நீயா? நீ எப்படி இங்கே? வா மகேஷ், உள்ளே வந்து உட்காரு முதல்ல. அவள் கையை பற்றினாள் தோழி மனோன்மணி. அண்ணே போகலாம். அம்பாசிடர் கிளம்பி மெல்ல நகர துவங்கியது. உன்னைய கூட்டிகிட்டு வர வண்டி கிளம்புச்சு. அதான் உங்கள் சித்தப்பாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் கேட்டுட்டு நானும் ஏறிக்கிட்டேன். என்ன புள்ள இப்படி இழைச்சி போய் கிடக்க? ஐயோ அதெல்லாம் விடுடி. நானே எங்கள் சித்தப்பா எதுக்கு தந்தி கொடுத்து வர சொன்னாருன்னு பயந்து போய் கிடக்கேன். அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிருந்தா அதை முதல்ல சொல்லு. அடியே, நம்ம ஊரில் பலத்த மழைடி. இன்னைக்கு காலையிலேருந்தே விழுந்துக்கிட்டே இருக்கு. மனோன்னு, நம்ம ஊரில் மழை வர்றது அதிசயம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காடி என்ன வர சொல்லுவாங்க? எனக்கு ஆத்திரமாக வருதுடி. என்னன்னு சொல்லி தொலை. எம்மா அந்த பிள்ளையை குதறி போடாதீங்க. என்ன விஷயம்னு நானே சொல்கிறேன். சந்திரமகாளி அம்மா 3 வருஷமாக நடத்தாமல் இருந்த பௌர்ணமி வேட்டையை நேற்று ராத்திரி நடத்தி போட்டா. ஊரில் எல்லாரையும் நாளைக்கு காலையில் வடக்கு எல்லையில் கூட சொல்லி பூசாரி சொல்லியிருக்காரு. அதான் உங்களுக்கு ஐயா தந்தி கொடுத்து வர வச்சுருக்காரு. ச்சே, நான் எவ்வளோ பயந்து போய் வந்தேன் தெரியுமா? இதுக்கு எதுக்கு தந்தி கொடுக்கணும்? ஹாஸ்டலுக்கு ஃபோனை போட்டு என்கிட்ட பேசியிருக்கலாமே. பேசியிருக்கலாம் தான், ஆனால் நீ என்ன சொல்லியிருப்ப? எனக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ் இருக்குது சித்தப்பா, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்ப. அதுதான் அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு மனோன்னு, என்னால் என் கோபத்தை அடக்க முடியலை. எனக்கு தான் சாமி கும்பிடுற பழக்கமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் இங்கே வரணும்? நான் வந்து நின்னா தான் உங்கள் சாமிக்கு சக்தி வருமா? இந்தா வந்த உடனே படபடன்னு பேசாத. நீ கும்பிடலைன்னு மாகாளி ஒன்றும் அழுகலை. அவளை உண்மையாக கும்பிடுற ஒரு பக்தனோ பக்தையோ கூட அவளுக்கு போதும். நீ இப்போ சாமியை கும்பிட வரல, நம்ம ஊர் நல்லா இருக்க ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க, அதில் பங்கு கொள்ள வந்திருக்கன்னு நினச்சிப்பாரு. உனக்கு கோவமே வராது. மகேஷ், ஊரில் 3 வருஷமாக மழை இல்லாமல் விவசாயமே செத்து போச்சுடி. திருவிழா நடத்த உத்தரவும் இல்லை, பௌர்ணமி வேட்டையும் நடக்கலை. ஆனால் இப்போ தான் நாத்தாவோட வேட்டை முடித்து மழை கொட்டுன்னு கொட்டி கோகிலாபுரத்து விவசாயிகளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் பூசாரி நாளைக்கு மலையாள தேசத்துலேருந்து நம்பூதிரி ஒருத்தரை கூப்பிட்டு குறி கேட்க போகிறாரு. அப்படி அந்த நம்பூதிரி ஏதாவது பரிகாரம் செய்ய சொன்னால் ஊர்வாசிகள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அதுக்கு நீ இங்கே வந்து தானே ஆகணும். சரி, நான் எதுவும் கேட்கல, விடு. மகேஸ்வரி முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டாள். பெருமூச்சு விட்டாள் மனோன்மணி. மகி அவளுக்கு 12 வருடமாய் நெருக்கமான தோழி. 7 வருடங்களுக்கு முன்பு வரை எல்லாரையும் போல் வெள்ளி செவ்வாய்களில் மாகாளியை கும்பிட்டு ஆடி வெள்ளிகளில் விரதமும் எடுத்துக்கொண்டிருந்த அதே மகேஸ்வரி தான் இன்று மாகாளியை பற்றிய பேச்சை எடுத்தாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். அவளை சொல்லியும் குற்றமில்லை. அவள் வேண்டும் வரத்தை இன்னும் அம்மா தரவில்லையே. மகேஷ், சொல்லு. நாளைக்கு கூட்டம் முடிச்சதும் எங்கள் வீட்டுக்கு வா. உன்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், சரியா? முக்கியமான விஷயமா? என்னடி? உங்கள் அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகேஸ்வரி மெல்ல மெல்ல சகஜமானாள். இல்லடி, வேற ஒரு விஷயம். நீ என்ன தான் குடஞ்சு கேட்டாலும் இப்போ சொல்ல மாட்டேன். நாளைக்கு வீட்டுக்கு வருவியா மாட்டியா? வர்றேன்டி, கண்டிப்பாக. நாட்டாமை வீடு. தொலைபேசி சத்தமாய் ஒலிக்க அதை எடுத்து ஹலோ என்றார் செல்வராசு. எதிர்முனையில் மாந்திரிகன் கெம்பாரெட்டி. ஹலோ செல்வராசு, நான் ரெட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ரெட்டி, நான் உங்களைத்தான் பார்க்கணும்னு நினச்சிக்கே இருந்தேன். ஆனால் உங்களுக்கு திடுக்குன்னு மேலுக்கு முடியாமல் போயிடுச்சு. பெரிய விஷயமோடு நடந்து போச்சு ரெட்டி. தெரியும். நான் சுகமாக்கி கண்ணு முழிச்சதுமே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. பிரசன்னத்தில் உட்கார சொல்லி எந்த சாமி வீரபத்ரன் உத்தரவு கொடுத்தார். அப்போதான் எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. எந்திரம் வெளியே வந்துட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுது. கையோட மாசி திருவிழா நடந்து முடிஞ்சா மாகாளிக்கு அளப்பரிய சக்தி ஈட்டிடும். அப்புறம் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் அவளை கட்டி போட இயலாது. நீங்கள் நாட்டாமை அந்த அம்சத்தை வைத்து திருவிழாவை தள்ளி போட முடியுமா என்று காணுங்கள். நான் சொல்லும் செய்திகளை எல்லாம் நல்லா மனசில் நிறுத்தி திட்டம் ரோசிங்க. கவனம் செல்வராசு, கவனம்.
மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த மாந்திரீகன் கெம்பாரெட்டி பேசி முடித்தான். ஐயோ ரெட்டியாரே, நான் மட்டும் தனியாக என்ன செய்ய முடியும்? எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. செல்வராசு பதறினார். எனக்கு உடல் இன்னும் முழுசா நலம் பெறவில்லை. அதிக நேரத்துக்கு பேசக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லி சென்றிருக்கார். இன்னும் 2 நாளில் மறுபடியும் உங்களுடன் பேச முயற்சி எடுக்கேன். அதுக்குள்ளே நல்ல திட்டம் ஒன்று செய்யுங்கோ. வீரபத்ரன் துணையாகட்டும். ஜெய் ஜெய் பவா. ஃபோனை கட் செய்து விட்டான். வெலவெலத்து போனார் செல்வராசு. பக்கத்தில் இருந்த கயிற்றுக்கட்டிலில் அப்படியே சாய்ந்து படுத்தார். காலையில் ஊருக்குள் நடந்த நிகழ்வுகளை சோர்ந்து போயிருந்த அவர் மனது தன்னால் அசை போடத் தொடங்கியது. 12 மணி நேரங்களுக்கு முன்பு காலை 6 மணி. வழக்கம் போல் வாய்க்குள் கனகதாரா ஸ்லோகத்தை முணுமுணுத்து கொண்டே சந்திரமாலயா கோயில் கதவின் பூட்டை சாவி கொண்டு திருகி கதவை விரிய திறந்தார் பூசாரி பாலையன். சந்திரமாகாளியம்மன் கோவிலில் அம்மன் சன்னதியை தவிர வேறு எந்த தெய்வங்களுக்கான சன்னதியும் இருக்காது. இதுவும் அந்த கோவிலின் குறிப்பிடத்தக்க சிறப்புகளில் ஒன்றுதான். பெரிய வெளிப்பிரகாரம், அதை ஒரு சுற்றுவிட்டு நடந்தால் உட்பிரகாரம், அதன் வழியே சென்றால் நேராக அம்மன் சன்னதி தான். கோயிலை சுற்றி நிறைய அரச மரங்கள் அணிவகுத்து காணப்படும். அம்மனின் திருவுருவுக்கு அப்படியே நேர் எதிராக வெளியில் சிங்க வாகனத்துக்கு பதிலாக ஒரு பெரிய தங்க திரிசூலம், அதுவும் அம்மனை போலவே சுயம்புதான். அந்த திரிசூலத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் சோழப்படைகளை நிர்மூலமாக்க அம்மன் கிளம்பினாள் என்பது ஐதீகம். ஒவ்வொரு பௌர்ணமி வேட்டையும் முடிவுற்ற பின்னர் அந்த சூளத்தில் ரத்தம் பிடியும். பிரகாரத்தை சுற்றிவிட்டு நேராக அந்த திரிசூலத்தின் முன்னால் வந்து நின்ற பாலையன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். எழுந்து நின்றவரின் கண்களையும் கருத்தையும் கவர்ந்தது திரிசூலத்தில் கோடாய் வழிந்த ரத்தம். தன் கண்களையே நம்ப முடியாமல் அவர் மீண்டும் அதை உற்று பார்க்க, அதுதான் குறிப்பு என்பது போல் சற்றும் எதிர்பாராத விதத்தில் மழை சாரலாய் அடிக்க தொடங்கியது. அப்புறம் என்னாச்சு? ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டாள் மகேஸ்வரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நானும் அப்போ கோயிலில் தான் இருந்தேன். மழை விழுற நேரத்தில் பூசாரி ஐயா திருசூலத்துக்கிட்ட என்ன செய்கிறாருன்னு யோசிச்சு வேகமாக போனேன். ஆனால் அவர் ஒரே ஓட்டமாக வெளியே ஓடினார். அவர் ஓடுற திசையை வச்சே வடக்கு எல்லைக்கு தான் ஓடுறாருன்னு யோசிச்சு நானும் அவர் பின்னாலேயே ஓடுனேன். கண்ணில் பட்ட எல்லாரும் என்னன்னு கேட்டு பின்னாலேயே வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா 2 பேர் குடல் கிழிஞ்சு செத்து கிடக்கானுங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு தங்க சங்கிலியும் ஒரு காகித மடிப்பில் 4000 ரூபாய் காசும் என்றவள் காந்திமதியை பற்றியும் கண்ணாயிரத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தாள். அவங்க பணம் தான் இதுன்னு எனக்கு புரிஞ்சு போக நான் வேகமாக வீட்டுக்கு ஓடிப்போய் அவங்க 2 பேரையும் கையோட கூட்டியாந்தேன். நான் போகிறதுக்குள்ளே நாட்டாமைக்கு தகவல் போய் அவரும் வந்திருக்காரு. காந்திமதி அம்மா கிட்ட இது உங்கள் பொருளான்னு கேட்க அவங்க ஆமான்னு சொல்லி சத்தமாக குலவை போட்டுட்டு அழுதாங்க பாரு ஒரு அழுகை. அதை நம்ம ஊர்க்கானங்க யாராலையும் மறக்க முடியாது. அந்த காசை கண்ணாயிரம் அப்பா மழையில் நனையாதபடி வேட்டி மடிப்பில் பத்திரமா சொருகி வைக்க சொல்லி வச்ச மாதிரி வலுத்திருச்சிடி மலை. அங்கே ஒரு 10-20 பேர் இருப்போம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரே குரலில் துதி சொல்ல தொடங்கிட்டோம். மனோன்மணி சொன்ன செய்திகளை கேட்ட மகேஸ்வரிக்கு தன்னையும் அறியாமல் தேகம் சில்லிட்டு ஒரு முறை சிலிர்த்து பின் அடங்கியது. வருவாள்.